அன்னைக்கு ஒரு நாள் கரண்ட் இல்லன்னு கடைய லீவ் விட்டதுனால இந்த லீவ் டேஸ் வந்து நம்மளுக்கு வேஸ்டா போக கூடாதுன்னு கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போகலான்னு கிளம்பியாச்சு. போற வழியில சவிதா டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல இருக்க 5 ரூபா டீ கடைக்கு போயிட்டு எல்லாரும் ஒரு டீயை குடிச்சிட்டு, அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு டீ வாங்கினா அங்க ஃப்ரீயா. நீங்க இந்த கடையில குடிச்சிருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. டீயை வாங்கி குடிச்சிட்டு பக்கத்துல இருக்க கடையை பார்த்தா வெஜ் பிரியாணின்னு போட்டிருந்தது. இருந்தாலும் ஒரு கண்ணு தான், இருந்தாலும் வயிறு ஃபுல்லா இருக்கே, நம்ம அடுத்த வாட்டி ட்ரை பண்ணுவோம்னு கிளம்பியாச்சு. மளிகை சாமான் கடைக்கு போயிட்டு எதனா காய்கறி வாங்கிட்டு 10 ரூபாய்க்கு கருவேப்பிலை கொத்தமல்லி கொடுங்கன்னு கேட்டா அப்படி பாப்பாங்க. ஆனா கோயம்பேடு மார்க்கெட் என்ட்ரன்ஸ்ல இருந்து குப்பை மாதிரி கருவேப்பிலைய போட்டிருக்காங்க. 20 ரூபாய்க்கு கருவேப்பிலை கொடுங்கன்னு கேட்டா 2 கையால கட்டி புடிச்சு 20 ரூபாய்க்கு அவ்வளவு கொடுக்குறாங்க. எங்களுக்குமே கோயம்பேடு மார்க்கெட்ல எங்க போகணும் எப்படி வாங்கணும்னு தெரியாது. என் சிஸ்டரோட தான் நானும் போயிருந்தேன். அவங்களும் ஒரு மினி ஹோட்டல் வச்சிருக்கிறதுனால நாங்க 2 பேரும் எல்லாமே ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ற மைண்ட்ல தான் போனோம். நேரா வெங்காயம் வாங்கறதுக்கு போகலான்னு போனா ஒரு மூட்டையே 1200 ரூபாய் சொன்னாங்க. அதாவது ஒரு மூட்டைன்னா 50 கிலோ வெங்காயம். நாங்க போன நேரம் 1 கிலோ வெங்காயமே 80 ரூபாய் வித்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நேரத்துல போயிட்டு இந்த மூட்டை கணக்குல வாங்கினா இப்படிதானே சொல்லுவாங்க. இருந்தாலும் ஒரு 4-5 கடையில கேட்டுட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் வாங்கிட்டு அடுத்து மார்க்கெட்டுக்கு வெளியே இருக்க கடைக்கு வந்தாச்சு. தக்காளி வந்து ஒரு பெட்டி 900 ரூபாவா, வெங்காயம் வந்து 50 கிலோ வெங்காயம் மூட்டை வந்து 1400 ரூபாவா. உருளைக்கிழங்கெல்லாம் பார்த்துட்டு வெளியே இருக்க சந்தையை முடிச்சுட்டு இங்க உள்ள இருக்க மார்க்கெட்டுக்கு வந்து அதுவும் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போய் இந்த மாதிரி மொத்தமா வாங்கணும்னா ஒரு 12ல இருந்து 1 மணிக்குள்ள போயிடணுமா. அதுக்கு மேல போனா சுத்தமா எல்லாமே காலி ஆயிடுது, எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பொறுத்த வரைக்கும் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வரும்போது கூட விலைவாசி எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் போது வந்தாதான் எல்லாருக்கும் பெனிஃபிட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உள்ள இருக்க மார்க்கெட்டுக்கும் வெளியே இருக்க மார்க்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, உள்ள இருக்க மார்க்கெட்ல எந்த ஒரு காய்கறியும் கழுவாம அந்த மண்ணோட அப்படியே விக்கிறாங்க. அதனால கொஞ்சம் ரேட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இந்த இடத்துல காய்கறி நம்ம வாங்கிட்டு போய் அப்படியே சமைக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதனால அங்கேயும் இங்கும் கொஞ்சம் ரேட் டிஃபரெண்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க மூட்டை கணக்குல மொத்தமா தான் வாங்கணும். இங்க நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கிக்கலாம். எல்லா கடையிலயும் எல்லா காய்கறியும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. தக்காளி எல்லாமும் பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா தங்க மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி நான் இது வரைக்கும் பார்க்காத, சமைக்காத, சாப்பிடாத காய்கறி எல்லாமும் இன்னைக்கு இங்க பார்த்தேன். அந்த மாதிரி உங்க லிஸ்ட்ல நீங்க சாப்பிடாத காய்கறி எதனா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நம்ம கடைக்கும் வீட்டுக்கும் தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டேன். அக்கா அவங்க வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாம் மட்டும் வாங்கிக்கிட்டாங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாமும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இத்தனைக்கும் பூவெல்லாம் சொல்லவே தேவையில்ல, அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே வாங்கிட்டு காய்கறி நறுக்கிறதுக்கு ரொம்ப நாளா கத்தி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுவும் அங்கேயே நல்லா வித்துட்டு இருந்தாங்க. அதையும் 40 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 2 மணி நேரம் கிட்ட மார்க்கெட்டை சுத்திட்டு ஃபைனலா ஆட்டோல வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகும்போது மளிகை சாமான் வாங்குற இந்த சந்தைக்கும் வந்து இங்கேயும் வாங்கிட்டு போயிடலான்னு பட்ஜெட் ரொம்ப லோவானதுனால தேவையான 1-2 மட்டும் நம்ம கடைக்கு வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சு. இவ்ளோ வாங்கிட்டு ஸ்நாக்ஸ் வாங்காம போனா எப்படி? அதனால நேரா ஸ்வீட் கடைக்கு வந்து அங்க 1-2 ஸ்வீட்டை வாங்கிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வரும்போது KFC கடைக்குள்ள ஆட்டோவை விட்டு ஃபேமிலி சிக்கன் பேக் வாங்கி சாப்பிடலான்னு வந்தா ஆர்டர் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு எதமா அவங்க கொடுத்த கிறிஸ்பியான ஸ்பைசியான சிக்கனை எடுத்துட்டு மாடிக்கு போய் சாப்பிடலான்னு டேபிள்ல உட்காந்துட்டு சிக்கனை எடுத்து பார்த்தா மயோனஸ் இல்ல. அது இல்லாம எப்படா சாப்பிடுறதுன்னு கீழே வந்து மயோனஸ் கேட்டா அதுக்கு தனியா 60 ரூபாய் சார்ஜ் பண்ணணுமா. அதையும் வாங்கி ஃபேமிலியோட சாப்பிட்டுட்டு இந்த vlog முடிச்சாச்சு. வரும்போது KFC தாத்தாக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அங்க இருந்தும் கிளம்பியாச்சு. நீங்க கோயம்பேடு மார்க்கெட் போயிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோல வரேன்.